Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி இந்த இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலுடைய இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியாச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த வித ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ்ங்கிறது வந்து அதாவது நம்மளுடைய ஓன் பிஸ்னஸில் எப்படி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்பெனியையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பிஸ்னஸ் மாடலையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது பிரகாரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதாவது இண்டெக்ஸ் ஏற்ற இறக்கத்தை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமாக நடக்கக்கூடிய நியூஸ் சம் ரிலேட்டடான நியூஸ்க்காக மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் வந்து ஏறும் இறங்கும். நம்ம அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் இண்டெக்ஸ் இறங்கும் பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய சில கம்பெனி ஷேர்ஸும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இறங்கும். ஏன்னா மார்க்கெட்டு இறங்கும் போச்சில் எவ்வளோ பெரிய கம்பெனி ஷேர்ஸ்னாலும் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இறங்கினா கூட வேகமாக ரெக்கவரியும் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வேகமாக ரெக்கவரியும் இருக்கும். ஸோ நம்ம வந்து முதலீட்டில் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் மூலம் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி முதலீடுகள் செய்தனால் நம்ம வந்து பெரிய லெவலில் வெல்த்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். வாங்க இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து பார்க்கலாம். நண்பர்களே, இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இன்றைக்கி ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியினுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருச்சிரா பேப்பர்ஸ் லிமிடெட். இவங்க என்ன ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்ன ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட். இதுதான் அவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ், அதாவது பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ருச்சிரா பேப்பர்ஸை வந்து ஒரு 3 நண்பர்கள் வந்து சேர்ந்து 1980 அந்த ஆண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 நண்பர்களுமே வெவ்வேறு ஃபீல்டில் சார்ந்தவங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு நபர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இன்னொரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸேஷன் லாயர், 3வது நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர், அதாவது இன்ஜினியரிங் பேக்ரவுண்டோடு சார்ந்த ஒரு நபர். இந்த 3 நண்பர்கள் சேர்ந்து வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தில் 3 பேரும் சேர்ந்து தான் 1980 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறிய லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதாவது ஒரு 7 டன்னு தான் அவங்க வந்து அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியே இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 டன்ங்கிற மாதிரி இருக்குது பர் டே. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரிலேட்டட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் பேப்பர்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதாவது இந்த கார்ட்போர்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த ப்ராடக்ட் வந்து பெரிய லெவலில் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கெலாம் ரொம்பவே யூஸ் ஆகுது. இப்போ நவடேஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜிசியோட அந்த செக்டாருடைய க்ரோத்து, பார்மாசூட்டிக்கலுடைய இண்டஸ்ட்ரியோட க்ரோத்து, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்ட் பேப்பருடைய பங்களிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் க்ரோ ஆகிட்டுருக்கு. அடுத்த ஒரு டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம காப்பியர் பேப்பர், அப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் நோட்டு, புக்ஸு, இந்த மாதிரி இதுலேயும் யூஸ் ஆகுது. 3வது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு பேப்பர்ஸ். இந்த 3 இந்த இதுலேயே ஒரு செக்டாராக பிரித்து இவங்க வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் பேப்பர் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு சரியான ஒரு வகையில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவுடைய பெர் கேபிட்டா கன்சப்ஷன், அதாவது பெர் கேபிட்டா கன்சப்ஷன்னா ஒரு நபர் ஒரு வருடத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர், அதுதான் பெர் கேபிட்டா கன்சப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இந்த ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் பெர் கேபிட்டா கன்சப்ஷன் பேப்பர் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 9 கிலோ தான். அதாவது இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு நபர் வந்து 9 கிலோ வரையும் வந்து பேப்பரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் வந்து பல வகையில் இருக்கலாம். ஃபார்ம் ஆஃப் பேப்பர் வந்து பல வகையில் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ். ஓகே, ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்த் அமெரிக்கா, இப்போ அமெரிக்காவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெர் நபர் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர், அதாவது ஒரு வருடத்தில் ஒரு நபர் எவ்வளோ பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 330 கிலோவுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்கா அந்த ஏரியா, நார்த் அமெரிக்கா, அதாவது கனடா அங்கெல்லாம். இதே இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா 42 கிலோ வரையும் யூஸ் பண்ணுறாங்க. யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோ வரையும் யூஸ் பண்ணுறாங்க. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 கிலோ வரையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 கிலோ தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேப்பர் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேசி லெவல் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்பெண்டிங் பண்ணுது அந்த எஜுகேஷனுக்காக. அப்புறம் இப்போ ரீசெண்டான இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பூமிங் செக்டராக இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிரிண்ட் மீடியா இண்டஸ்ட்ரீஸும் ஓரளவு பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இப்போ அர்பன் சைடில் இருந்து வந்து பார்த்திங்கனாலும் இப்போ அர்பனைசேஷன், அந்த நகரமயமாக்குதல், ரூரல்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வராங்க. அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 9% சிஏஜிஆர் மேனிக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பல வகையிலையும் யூஸ் பண்ணுறதுனால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எசென்சியல் கமாடிட்டியாக இப்போ வந்து பேப்பர் இருக்குது. அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ரா மெட்டீரியலாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து பேப்பர்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி அவங்களுடைய ரா மெட்டீரியல் பழைய காலங்களில் வந்து ட்ரீயாக இருந்தது, ட்ரீ பேஸ்ட்டு, அதாவது உட்டன் பேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சுகர் கேன், அந்த சக்கை, கரும்பு சக்கை மற்றும் வந்து இந்த கோதுமை இதிலிருந்து வரக்கூடிய அந்த உமி, இந்த மாதிரி தான் அவங்க வந்து ரா மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து இமாச்சல் பிரதேசில் தான் அவங்களுடைய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இன்னொரு ஃபேக்ட்ரி வந்து பஞ்சாபில் இருக்குது. இதை பார்க்கும் பொழுது வந்து அவங்களுடைய ரா மெட்டீரியலில் எந்த இஷ்யூமே இல்லை. அதாவது அவங்களுடைய அந்த ரா மெட்டீரியல் இஷ்யூஸ் வந்து பேசிக்காக வந்து இந்த சுகர் கேன், அந்த கரும்பு சக்கை மற்றும் இந்த கோதுமை வேஸ்டேஜிலேருந்து, அந்த உமியிலேருந்து கிடைக்கிறதுனால அது எந்த வித தட்டுப்பாடும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு, இப்போ ருச்சிரா பேப்பர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இன்றைக்கி நாம் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸில் ருச்சிரா பேப்பர்ஸ் கம்பெனியே பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது, 10 ரூபா பேஸ் வேல்யூ, ஒரு 500 கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65% இருக்குது. டெட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, அதாவது அந்தளவு கிடையாது, மைனர் டெட்டு. எல்லா பேராமீட்டரும் ஃபண்டமெண்டல்ஸாக பார்க்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 200 கோடிக்கு உள்ள மார்க்கெட் கேப் இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் பார்ட்டிசிபேஷன்லாம் பெருசாக இருக்காது. சப்போஸ் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்ததுனால் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ்கள், அதாவது வந்து ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் யாராவது உள்ளே வந்தாலோ, இல்லாட்டினா வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்தாலோ, இந்த மாதிரி கம்பெனி ஷேர்ஸ் வந்து வேகமாக க்ரோ ஆகும். சப்போஸ் இந்த கம்பெனி வந்து ஒரு
ஒரு 500 கோடி 600 கோடி இல்லைன்னா ஒரு 1000 கோடி மார்க்கெட் கேப்பை வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னு வைத்தால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இன்னும் பயங்கரமாக அந்த கம்பெனி மார்க்கெட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் இன்வெஸ்டருக்கு வந்து வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ண முடியும். எந்த ஒரு கம்பெனியுமே நம்ம வந்து ரொம்ப ஏர்லியரான டைமில் ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போகணுமானால் ஒரு நல்ல வேல்யூ கம்பெனியை யார் வந்து முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெல்த் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். இப்போ வந்து ஒரு 15 மடங்கு 20 மடங்கு எல்லாம் வந்து வெல்த்தை வந்து மல்டிபிள் பண்ணுறாங்க, மல்டிபேக்கர் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, யார் வந்து நல்ல கம்பெனியை ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய வெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ரோ ஆகும். இதை வந்து நிறைய கம்பெனியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடல் ஸ்ட்ராட்டஜியும் இதே தான். ஒரு கம்பெனியை ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஷன்ஸாக நம்ம வந்து வெயிட் பண்ணியாச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகிற மாதிரி நம்மளுடைய வெல்த்தும் வந்து அதிகமாக க்ரோ ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அந்த கையில் வச்சுருக்கிறதா வந்து இந்த கிராஃப்ட் பேப்பர்னு சொல்கிறாங்களே அந்த இதை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 50% ரெவன்யூ வந்து ருச்சிரா பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி இதில் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ருச்சிரா பேப்பர்ஸ் வந்து ஒரு 80 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.